Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட வீக்கெண்ட் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடே அன்னைய நாள் எப்படி போணுச்சு அப்படிங்கறத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம ரொட்டீன் என்ன அப்படினு. காலையிலே பாத்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நாளா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்ந்து அரைச்ச பொடி இது. அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் அம்மாவும் நினைப்பாங்க ரொம்ப நாளா நான் கேட்கவே இல்லை. ஆனா அம்மா கிட்டே நான் நியூஸ் சொல்லிக்கிறேன். அம்மா நான் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அளவு அப்படின்னா ஒரு டம்ளர் வெந்தயம்னா ஒரு டம்ளர் கரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். வாயில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக கசக்கும் தான், பட் நல்லது என்றைக்குமே கசக்க தான் செய்யும். ப்ராக்டிஸ் ஆகிட்டா பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம். இங்கே வந்து பால் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து அல்மராய் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நான் காஃபி லவர், நான் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். என்ன சார் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, பிடிச்ச விஷயத்தை நிறைய தடவை சொல்லலாம், தப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால எனக்கு காஃபி, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் பால் தான். என் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கு வந்து அவர் வந்து பீடியாஷோர் குடிப்பார். அவர் வந்து காலையிலே குடிச்சிடுவார். எங்களுக்கு முன்னாடியாவே சாரை தான் ஃபஸ்ட்டு கவனிக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது என் மாமியார் இங்கே இல்லை, அப்புறம் என் ஹப்பியே எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இது பண்ணாலும் இவன் என்ன நல்ல வேலை வாங்குவான். அவனுக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணிடணும், கரெக்டாக செஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஆளை போட்டு உருட்டுறதுல நம்ம சார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்பயுமே என்னோட வேலையை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறனும் இல்லையோ அவனோட வேலையை நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். அதுக்கப்புறமா என்னோட வேலை பார்ப்பேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பேக் ஒரு சிஸ் கூட என்கிட்ட கேட்டாங்க அது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ லுலுலலாம் நாட்டு சர்க்கரைலாம் கிடைக்குது. ஸோ இந்த பிராண்ட் நல்லா இருக்குது. இப்போ நான் காட்டினேன் இல்லையா அந்த பிராண்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மா கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உன் பிள்ளைய நீ வந்து நல்லா பார்த்துக்கிற, அவனை பார்த்து அவன் நாளைக்கு வளர்ந்துருவான், அப்போ என் பிள்ளைய யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ தனியாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஃபாரினில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து கஷ்டமாகவே இருந்தாலும் ஒரு விதத்தில் அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குது, நல்ல சுறுசுறுப்பாக இருக்க கொடுக்குது. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறோம். இந்தளவு பொறுப்பாலாம் நம்ம அம்மா வீட்டில் இருந்திருப்போமானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இங்கே வந்து நான் அதை நிறைய வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஃபிலாம் போட்டாச்சு, எல்லாம் குடித்தாச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட் பொங்கல் செய்ய போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரவணபவன் போனப்போ ஒரு தடவை பொங்கல் கிடைக்கல அப்படின்ட்டு அதுலேருந்து எனக்கு அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு சாப்பிட்ணுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் லுலு பிராண்ட் தான் நான் இப்போ வாங்குகிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மூங் தால் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 1 கப் அளவு அரிசிக்கு நான் 1/2 கப் வந்து மூங் தால் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து அலசிட்டு நம்ம சிஷல் நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எடுத்துக்கிறத விட 1 கிளாஸ் கூட வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் எடுத்தால் 2 கிளாஸ் தண்ணி அப்படின்னா நான் இதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த பொங்கலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா குலைவு கொடுக்குது. அப்படிங்கிறதுனால ஏன்னா ஒரு ரைஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இந்த லுலுவோட பச்சரிசிக்கு இதுதான் ரேஷியோ, அதுதான் வந்து பொங்கலுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கலுக்கு, ரைஸும் பருப்பும். இங்கே வந்து சைடில் நம்ம சாருக்கு வந்து இட்லி. ஏன்னா அவர் என்னதான் நம்ம சாப்பாடு செஞ்சாலும் திடீர்னு அவர் மைண்ட் எப்படி மாறும் தெரியாது, திடீர்னு இக்கி அப்படின்றவாரு. அப்போதைக்கு அவசரமாக போய் இட்லி ஊற்றணும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே ஊற்றி வச்சிடுறது. எதுக்கும் ஒரு 3 இட்லி பார்சல் அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேங்காய் சட்னி இல்லாமல் எப்படி? ஸோ சாம்பார் கூட இல்லாமல் நான் சாப்பிட்ருவேன். தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தேங்காய் சட்னி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுவேன், இல்லைனா வந்து பூண்டை ஆட் பண்ணி பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணி பண்ணுவேன். இப்படிலாம் நான் வந்து நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணிக்கிறது. அன்றைக்கி என்ன டேஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து பண்ணுறதும், அதுக்கப்புறமால சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு சேர்த்து பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து நல்லா காரமாக பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நல்லா காரமாக இருக்கும். ஸோ ஸ்பைசி கொஞ்சம் தூக்கலாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பையனுக்குன்னு நாங்கள் எப்பயுமே தனியாக பண்ணிவிடுவோம். எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணிக்கிறது, அவருக்கு வந்து தனியாக வந்து பண்ணிக்கிறது. அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து 2 சமையல் மாதிரி இங்கே 2 ஒரே டிஷ்ஷு 2 வெரைட்டியில் வந்து ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் இங்கே. இந்த ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஆனாலுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. நான் யூடியூப்ல எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுவேன். அம்மா ஈஸியாக ஒரு தடவை சொல்லுவாங்க. அது எக்ஸாமுக்கு ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி அம்மாட்ட கேட்டுக்கிட்டு கட்டன்னு கண்ணை மூடிட்டு அதே மாதிரியே செஞ்சுடுறது. ஸோ நம்மளோட ரைஸும் பருப்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு ரெசிபி பண்ணும்போது அது சூப்பராக அதோட ஒர்க் அவுட் செம்மையாக வரும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அம்மா சொன்ன ரெசிபி நான் ட்ரை பண்ணி எனக்கு சொதப்பாம சூப்பரா இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அன்னைக்கு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நான் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி, இதுதான் நான் எடுத்திருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை நிறைய சேர்த்தா சூப்பராக இருக்கும். மிளகு வந்து நிறைய போடுவாங்க சில பேர், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. நான் லைட்டாக ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நார்மலாக தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்தளவு நெய் சேர்க்குறோமோ அந்தளவு நல்லா வாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நெய்யை தூக்கிடுறது. ஃப்ரைடே வீக்கெண்டு தானே நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நல்லா நெய்யில் வந்து சூப்பராக நல்லா கம்மன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தாளிக்கிற ஸ்மெல்லையும் அவ்வளோ வாசமாக இருக்கும். ஸோ அதை கொட்டிட்டு ஃபைனலி நம்ம கிண்டிட்டா என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து வடை இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் என் பையன் இதை நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நான் பக்கத்திலே இருக்கணும், கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுப்பான். அதுக்கு மேலே நான் ஓவர் டைம் எடுத்துட்டேன் அப்படின்னா அவர் கத்த ஆரம்பிச்சிடுவார். அதனால் வந்து இதோடையும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் அவருக்குன்னு ஊற்றின இட்லி, அதோடையும் ஸ்டாப் பண்ணிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணும் தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஓப்பனாக சொல்லணுன்னா நான் இப்படிலாம் நான் வச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து யூஸ்வலாக அப்படியே செஞ்சோமா, அப்படியே சுட உட்காந்து தட்டையில் வச்சு சாப்பிட்டோமா அப்படின்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வா நம்ம பண்ணது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் செம்மையாக வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ கேட்டிங்க, நீங்கள் பண்ணுற வீடியோ நல்லா கிளியராக இருக்குது, நல்லா நீட்டாக பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னீங்க. ட்ரைபோட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் வாங்கிட்டேன். இந்த ட்ரைபோட் தான் அது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு இது இருக்கிறதுனால இது ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். வீட்டில் என் பையனும் ஸ்கூல் போயிட்டான், என் ஹப்பியும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா டக்குன்னு இதை நான் தூக்கிடுவேன். நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரைபோட் மூலமாகவும் என் மொபைல் மூலமாகவும் என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம மேலேருந்து அந்த மாதிரி இழுத்தெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்டாண்டு மாதிரி. இது நான் எங்கே வாங்கினேன்னா, நான் டிராகன் மார்ட் பிளாக் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே கிடைக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் வாங்கினேன். அப்போதைக்கு தான் நான் வாங்கினேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 dirhams தான். இது ரொம்ப வந்து சீப்பாக இருக்கே, நல்லா உழைக்குமா அப்படின்லாம் நினச்சோம். சூப்பராக இருக்குங்க ப்ராடக்ட்டு, அடிச்சிக்கவே முடியாது. நான் டிஎஸ்எல்ஆருக்கும் நான் ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது நான் வந்து அன்சார் மாலில் வாங்கினேன். அதை நான் உங்களோட நெக்ஸ்ட் vlogல நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு, நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து நம்ம குட்டி சாருக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இப்போ வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, காஃபி மிஷின் நான் இதில் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஆனால் என் பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகும்போது அங்கே இருக்கும், அங்கே போனோன்னு ஒன்று எடுத்து குடிச்சிடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் ஊருக்கெல்லாம். நான் சம்டைம் நான் அம்மாக்கெல்லாம் கூட நான் பண்ணி விட்டுருக்கேன். 5 dirhams மினிமம் 5 dirhams அந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் கணக்குக்கு அது கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். சித்திக் எங்க போறீங்க? ஹேர் கட். மண்டை நிறைய முடி வந்துடுச்சு. நீ ஸ்கூல் போறனால. ஆமா, நாங்க இந்த மந்த் ஹேர் கட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம vlog போட்டிருக்கோம், ஹேர் கட் vlog. ஏன் சித்தி? அதே ஷாப்ல தான் வெட்ட போறோம். எஸ் எஸ் சொல்லு. அவருக்கு வெளில வந்துட்டா செம்ம ஜாலியாயிடும். ஆமா, நாங்க முடியெல்லாம் போய் கடையில கொடுத்துட்டு வர போறோம்.
இன்னைக்கு வெதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக சூப்பராக இருக்குது. நல்லா காமாக, ரொம்ப சூடாக இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக அந்த மழை வர மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே வந்து யூஸ்வலாக வந்து மழை வந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இங்கேயும் வந்து அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா க்ளவுட் சீடிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 2019 மட்டுமே எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க? 20 times பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த மாதிரி இருக்கிறது கூட மேபி க்ளவுட் சீடிங் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். இங்கே அந்த மாதிரி பண்ணுவாங்க யூஸ்வலாக. இப்போ ரீசெண்டாக வந்து திடீர்னுலாம் மழை பெய்யுது, நேற்று நல்லா இருக்கும், இன்னைக்கு மழை பெய்யுது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது க்ளவுட் சீடிங்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாதான். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் பயங்கர சூடு, சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சார், சித்திக் சார், சித்திக் சார், நீங்க இன்னைக்கு ஸ்கூல் போலையா? ஏப்பா அதை ஞாபகப்படுத்துறீங்க, பயமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலி நம்ம வந்து சலூனுக்கு வந்துட்டோம். இது நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாகாகவே நான் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மந்த்லி கிட்ஸுக்கு பண்ணுறதா இல்லையா? ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் அவருக்கு ஹேர் கட் தான். ஏன்னா சார் வந்து நியூ ஸ்கூல் வேறு போயிருக்காரு, நிறைய முடி மண்டிருச்சு அப்படிங்கிறதுனால தான் ஹேர் கட்காக போயிருந்தோம். அன்றைக்கி வந்து ஒரு 2 கிட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ரோலால் தான் இருக்குது, அல்லாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டே வந்து கார்டு எடுத்துகிட்டு போக மறந்தாச்சு. அப்புறம் ஹபிதா சொல்கிறாங்க, கார்டு எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. கேமரா மட்டும் எங்கே பார்த்தாலும் தூக்கிட்டு போயிடுறது. ஸோ அதான் அங்கே வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கார்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சிரிப்பு தான். அங்கே பாரு நீ. வாலு வாலு ஒழுங்கா கட் பண்ற விடுறா அவங்கள. வாலு வேணாமா? நம்ம சாருக்கு வந்து நிறைய முடி இருக்குங்கிறாங்க. டூ மச் ஹேரா வந்து அவருக்கு இத்தனைக்கும் 1 monthக்கு ஒரு தாட்டி வெட்டுறது தான். சரி, அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வ்ளாக்ல சொன்னது தான், நிறைய மொட்டை போடுங்க பிள்ளைங்களுக்கு. என் பையனுக்கு இதோட 8 மொட்டை போட்டாச்சு. டக்குன்னு அவனுக்கு முடி வளர்ந்துட்டே இருக்கும். ஆமா, அவங்களே சொல்றாங்க நல்லா வளர்ந்துச்சு. 1 month ரன். வாலு வெட்டவே விட மாட்டேது, வேணும்ட்டு பண்றான். அவங்க பாவம் ரொம்ப பொறுமையா வெட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லு, அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு தடவை இங்கே டிவி இருந்துச்சு. இந்த டிவி வந்து ஆமா ரிப்பேர் ஆயிடுச்சான், அதனால தூக்கிட்டாங்க. டிவி கேட்டுட்டு உட்காந்துருக்கான். இந்த இடத்துல டிவி இருக்கு, அவன் இடத்துல டிவி இல்லை. இப்ப யாரு சிரிச்சுக்கிட்டு கத்துறான். சின்ன பிள்ளைல கத்திக்கிட்டு அழுவான். ஆர்மி கட். crocodile இருக்காடி, அம்மாடி crocodile இருக்குடி. crocodile. அவ்வளோதான். முடிங்கப்பா, முடிச்சா இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஓகே சித்திக், தேங்க்யூ சொல்லு. எப்படி ரகலை விட்டாருன்னு பார்த்தீங்கல்ல, அப்படி தான் பண்ணுவான் எப்பயுமே. இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 30 dirhams தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஹேர் கட்டுக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே. இந்த கார்டில் வந்து ஒரு டைமும் பஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கார்டு வந்து முடிகிறப்ப அடுத்த ஹேர் கட் வந்து நமக்கு ஃப்ரீ. அந்த மாதிரி அந்த கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பார்த்தோன்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. இது வந்து அவசரத்தில் ஒரு கிரேவி ஒன்று பண்ணேன். ஸோ வந்தோன்னே வந்து பசிச்சிச்சு, ஆனால் ரொம்ப பசிக்கலை. காலையிலே பொங்கல்
பொங்கல் சாப்பிட்டதுனால ரொம்ப கும்முன்னு ஆயிடுச்சு. அதனால் நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் வந்து முட்டை போட்டு சப்பாத்தி பண்ணுவேன். ஸோ ஈஸியாக சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது. பட் சாருக்கு வந்து வரும்போது சரவண பவனில் சாம்பார் வாங்கிட்டு வந்து அவருக்கு ரைஸ் தான் கொடுத்தது. எங்களுக்கு மட்டும் காலையில் பொங்கல் சாப்பிட்டா யூஸ்வலாக சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி மதன்னு ஒரு மாதிரி மந்தமாக இருந்துச்சு. அதனால ஓகே இந்த மாதிரி லைட்டாக முடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு சிக்கன் கிரேவி மட்டும் டக்குன்னு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நான் வந்து டைனோசர் பார்க்குக்கு போனது, அதாவது துபாய் கார்டன் க்ளோ போனோம். அந்த vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அதை எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த vlog-ஐ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதில் தான் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் என் பையன் தூங்கியிருப்பான். அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கார், ஹேர் கட்லாம் பண்ணார், தூங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அன்றைக்கி சாயந்தரம் தான் கரெக்டாக போகணுன்னு தூங்கிட்டாரு. ஸோ இந்த கார்டன் க்ளோ, டைனோசர் பார்க், ஐஸ் பார்க், ஆர்ட் பார்க் இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் vlog இந்த ஒரு ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் வந்து மிளகு பொங்கல் லவ்வரோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சேம் பிஞ்ச் ஹைஃபை. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.